ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான ஜூலை மாத டிஏ உயர்வு சார்ந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்குது. பொதுவாகவே மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கான டிஏவை பொறுத்த வரைக்கும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வின் அடிப்படையில் ஏஏசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குறியீடானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்குது. இதன் மூலமாக அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எத்தனை சதவீத டிஏ உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின்படி ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் ஒரு முறை டிஏ உயர்வு வழங்குறது வழக்கம். ஆண்டிற்கு 2 முறை, ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையும் இந்த டிஏவை உயர்த்தி வழங்குவாங்க. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான முதல் டிஏவானது ஜனவரியிலிருந்து கால்குலேட் பண்ணி வழங்கினாங்க. அதாவது தற்பொழுது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் 60% அகவலைப்படி உயர்வு பெற்று வர்றாங்க இல்லைங்களா. அதே போல் இந்த 2வது அரையாண்டு ஜூலையிலிருந்து வழங்கப்பட வேண்டிய டிஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல் இந்தியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் சொல்லக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியிடக்கூடிய இந்த ஏஐசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எவ்வளவு டிஏ அப்படின்றத கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதற்கான அஃபீஷியல் டேட்டாவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுடைய லேபர் பியூரோலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். இது எது சார்ந்ததுன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் மே 2026 கொடுத்துருக்காங்க. இந்த மே மாதத்திற்கான அந்த சிபிஐ இண்டெக்ஸ் ஏப்ரல் மாதத்தோடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 0.9 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 149.9 பாயிண்ட்ஸ் இருந்தது. தற்பொழுது மே மாதத்தில் 150.8, நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் 0.9 பாயிண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த மே மாதத்திற்கான மே 2025 இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணும்போது இப்போ 4.72% அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் மேல 2.93 இருந்தது, இது 4.72 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து நமக்கான டிஏவை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மே மாதத்திற்கான டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூலையில் 3% அகவலைப்படி உயர்வு அப்படின்றது உறுதி செய்யப்படுது. அதே சமயம் ஜூன் மாதத்திற்கான டேட்டாவுக்கு நான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜூன் மாதத்திற்கான டேட்டா இந்த மந்த்தினுடைய எண்டில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இதை விட அதிகமான, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் கிட்டத்தட்ட 44 மாத பணவீக்கம்ன்றது இருக்கிறதாலையும் இப்போ இருக்கக்கூடிய இதே நிலைமை தொடர்ந்தால் இதை விட அதிகமான டிஏ, அதாவது 4% வரைக்கும் டிஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஜூலை மாதத்திற்கான டிஏவுக்கு எஸ்டிமேட்டட் ப்ராபபிலிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இதே நிலைமை, அதாவது மே மாதத்திற்கான இந்த ஏசிபி இண்டெக்ஸ் மாதிரி ஜூன் மாதத்துலையும் அது பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் தொடர்ந்தால் 3% டிஏ கிடைக்கிறதுக்கு 97% பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாகவும், ஒருவேளை இதை விட அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் 4% டிஏ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை விட குறைஞ்சினா 2%. ஆனால் வந்துட்டு இதில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த பணவீக்கம் மற்றும் இந்த இயர் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது இதை விட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய மே மாத டேட்டா வரைக்கும் கண்டிப்பாக ஜூலையில் 3% டிஏவானது உறுதி. அண்ட் இதை விட இந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் 4% டிஏ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜூன் 2020 இந்த ஏஏசிபி டேட்டா வந்துட்டு இன்னும் கிடைக்கல. அதனால் இந்த மாத இறுதியில் வரும்போது தான் அதற்கான அந்த டேட்டா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக 3% அல்லது அதற்கு அதிகமான டிஏ வந்துட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.